10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுக்கு கரெக்ட்டா இன்றிலிருந்து 19/2/2024 இன்றிலிருந்து பார்த்தீங்கன்னா 36 நாட்கள் தான் இருக்குது. இதுல சனி மற்றும் ஞாயிறு மொத்தம் 10 நாட்கள் கழிச்சிட்டீங்கன்னா, வெறும் 26 நாட்கள் தான் உங்களுக்கு அரசு பொதுத் தேர்வு இருக்குது. அதாவது நீங்க வந்து இந்த ஆண்ட வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய இன்னும் 26 நாட்கள் தான். கரெக்ட்டா 36 கூட வச்சுக்கோங்க. அந்த 36 நாள்ல நீங்க இதெல்லாம் சாதிக்க முடியும். எப்படியெல்லாம் பயிற்சி பெற்றா இப்படியெல்லாம் சாதிக்கலாம் அப்படின்ட்டு நீங்க யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி ஆசிரியரும் பார்த்தீங்கன்னா, இந்த பையனுக்கு எந்த மாதிரி பயிற்சி வழங்கலாம்? இந்த பையனுக்கு எதெல்லாம் குடுக்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஒரு குழப்பத்தோட இருக்கலாம். அந்த குழப்பத்துக்கு தீர்வு காண்றதுக்கான ஒரு ஒரு வழிகாட்டி காணொளியா இது இருக்கும் உங்களுக்கு நிச்சயமா. நிச்சயமா இந்த 26 நாள் இல்ல 36 நாள்ல என்னால சாதிக்க முடியும் சார் அப்படிங்கிறவங்க லைக் பட்டன் தட்டுங்க. சார் எனக்கெல்லாம் ஒரு வாரமே போதும் சார் அப்படிங்கிற மனசு கொண்டவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. ஏன்னா கண்டிப்பா உங்களால முடியும். அதே மாதிரி யாரெல்லாம் இந்த ஒரு மாசத்தையே நம்மளால கண்டிப்பா சாதிக்க முடியும்னு நினைக்கிற அனைவரும் பார்த்தீங்கன்னா நீங்க அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரி, இதுக்கு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஷெட்யூல் வச்சுக்கிறேன். அதை தான் பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்வி விதைகளின் வலைவலி. இது மற்றும் கல்வி விதைகள் வலைதளம். சரி, 10ஆம் வகுப்பு பார்த்தீங்கன்னா அரசு பொதுத் தேர்வு 26/3/2024 முதல் தொடங்க இருக்கிறது. அதுக்கு இன்றிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 36 நாட்கள் தான். 36 நாட்கள்ல சனி மற்றும் ஞாயிறு 2 நாள் கழிச்சிட்டா 10 நாட்கள் போயிடும். அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 26 நாட்கள் தான் நமக்கு இருக்குது. இந்த 26 நாட்களுக்கான அந்த ஷெட்யூல் பிளானரையும் நான் போட்டுக்கிறேன். அதே சமயம் அந்த சனி ஞாயிறில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் அதில் போட்டு வச்சுக்கிறேன். முடிஞ்சால் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சதை சாதிக்கலாம். அதே மாதிரி ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பீரியட் கொடுக்கலாம். இந்த ஒரு பீரியட்ல நம்ம இதெல்லாம் கொடுக்கலாம். இந்த 36 நாள் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 5 வாரத்தில் 5 நான் பிடிச்சேன். அது போல நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இல்லை இதை டைம் டேபிள் வச்சுக்கிட்டு நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதை எனக்கு செட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை வந்து எல்லாருக்கும் டெலிகாஸ்ட் பண்ணிடுவேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஷெட்யூலர் அதாவது இந்த அட்டவணை என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற அட்டவணை உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் பிடிஎஃப் போடுங்க. நான் பிடிஎஃப் அப்டேட் பண்ணி விட்டுறேன். அனைவருக்கும் வணக்கம். இது அரசு பொதுத் தேர்வுக்கான டெய்லி பிளான் தமிழ் பாடத்துக்கு. இதே கூட நீங்கள் இதே மாதிரி நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா 19/2/2024 இருந்து மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்குதுன்னு பாருங்கள். மொத்தம் 26 நாள் தான் இருக்குது. 27ஆவது நாள் அரசு பொதுத் தேர்வு ஆரம்பம். சரி, இந்த 26 நாட்கள் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம பாருங்க, முதல் நாள் பாருங்க. இன்னைக்கு 19/2/2024 இன்றிலிருந்து 23/2/2024 வரைக்கும் இதில் நீங்க உங்க மாணவர்களுடைய மனநிலை, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பள்ளியுடைய இந்த கால அட்டவணையை பின்பற்றி நீங்க இதை மாற்றி கூட நீங்க வச்சுக்கலாம். ரிவர்ஸ்லேருந்து நீங்கள் பயிற்சி பண்ணலாம். நான் வந்து என்ன பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு வினாத்தாள் அடிப்படையில் நான் உங்களுக்கு வந்து எப்படிலாம் பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு மதிப்பெண் வினாக்கள் பயிற்சி அன்று தேர்வு. இந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள் என்னென்னு நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா மாணவர்களுக்கு அந்த புத்தக வினாக்கள் உங்கள் மாவட்டங்களில் நடந்த இதுவரைக்கும் நடந்த அந்த பொதுத் தேர்வு வினாக்கள், அடுத்தது பிடிஏ கொஷின் பேப்பர், முந்தைய அரசு பொதுத் தேர்வு நடந்த அந்த கொஷின் பேப்பர் இருக்கிற 1 மார்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் விதை எழுதத்துலையும் கல்வி எழுதத்துலையும் நிறைய 1 மார்க்கெல்லாம் போட்டிருப்போம். அதையும் நீங்கள் எடுத்து பயிற்சி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மாதிரி வினாத்தாள்கள் நம்ம போட்டு வச்சுக்கிறோம். அந்த மாதிரி வினாத்தாள் இருக்கிற 1 மார்க்கையும் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1 மார்க் பார்த்தீங்கன்னா நான் 1 வாரம் எடுத்துக்கிறேன். இது சார் ரொம்ப அதிகம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கம்மியாக பண்ணிவிட்டு எதுக்கு வந்து கூடுதலாக கவனம் செலுத்தணுமோ அதை செலுத்துங்க.
ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு பீரியடு அப்படிங்கிற விதத்தில் நான் வந்து இதை போட்டு வச்சுக்கிறேன். அதனால உங்களுக்கு எப்படி டைம் தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்க 23 அப்புறம் 26 தான் வரும். இப்போ 24, 25 பார்த்தீங்கன்னா அவங்க சனி, ஞாயிறு. அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு வகுப்பு நடத்தலாம். ஆனா எல்லா ஆசிரியர்களும் நமக்கு சிறப்பு வகுப்பு நடத்தணும்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நமக்கு மட்டும் கொடுக்க முடியாது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், சிறப்பு வகுப்பு வாய்ப்பு இருந்தா நடத்திக்கோங்க. அல்லது வீட்ல வந்து மாணவர்கள பயிற்சி பெற வைங்க. வீட்டு மாணவர்கள் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த 1 மாசமும் கொஞ்சம் உங்களுடைய குடும்பத்தில விளையாட்டு போக்க வந்து மறந்துட்டு, அட்லீஸ்ட் இந்த 1 மாசம் நீங்க படிப்புல கவனம் செலுத்தணும். அதே சமயம் அ அந்த செல்ஃபோன்ல இருந்து நீங்க 1 மாதம் விடை கொடுத்துவிட்டு, நாங்க படிப்புல கவனம் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இந்த 1 மாசம் மட்டும் நல்லா முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நிச்சயம் நம்மளால அதிக மார்க் 90 மார்க் மேலேயே வாங்க முடியும். அடுத்தது பாருங்க 26ல இருந்து 1ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள். இந்த 5 நாட்கள் என்ன பண்ணிக்கணும்னா, 2 மதிப்பெண் வினாக்கள நீங்க பயிற்சி தரலாம். அந்த பயிற்சியானது எப்படி பார்த்தீங்கன்னா, செய்யுள், உரைநடை, இலக்கணம், மொழித்திறன் பயிற்சிகளுக்கு கூடிய 2 மார்க்க கொடுக்கலாம். இதில இப்ப மொழித்திறன் பயிற்சியில அதிகமா இருக்கு சார் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது, இந்த 1 மார்க்ல நம்ம டேட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த டேட்ஸ வந்து ஒரு நாள் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப இந்த பாருங்க, இதுல வந்து என்ன பண்ண நீங்க சேர்த்து வச்சுக்கலாம். விடைக்கேற்ற வினா அமைக்க திருக்குறள், திருக்குறள் மனப்பாடக்குறளு, இந்த 10 குறள மனப்பாடம் பண்ணிக்கிறோம். விடைக்கேற்ற வினா அமைக்கிறோம். இது வந்து ஒரு நாளே குடுத்துக்கிறேன். இதுலயே நீ கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு உரைநடை குழுவினால நீங்க சேர்த்து பிராக்டிஸ் குடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். அவ்வளோதான். நான் குடுக்குறது எல்லாமே ஒரு ஐடியாவுக்காக தான் குடுத்துருக்கிறேன். அ இதையே தான் நீங்க ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. அதனால மீத்திரம் அதே மாரி மீத்திரமானவர்களுக்கும் நீங்க இத பிளான வச்சுட்டு நீங்க வேற மாரி இருக்கலாம். அ அத நான் இந்த வீடியோட கடைசியில சொல்றேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதுல 2 மற்றும் 3 பார்த்தீங்கன்னா, சனி, ஞாயிறு. அந்த சனி, ஞாயிறுல ஆஸ் யூசுவல் சொன்ன மாரி தான் சிறப்பு வகுப்பு நடத்துங்க. அப்படி இல்ல அப்படின்னா, மாணவர்கள் கட்டாயம் நீங்க வீட்ல பயிற்சி செஞ்சு முடிச்சுருங்க. இது எல்லாத்தையும் பயிற்சி முடிச்சீங்கன்னா, இந்த சனி, ஞாயிறுல வந்து ஒரு தேர்வு எழுதி பாருங்க. தேர்வு எழுதுறதுக்கு நம்மளுடைய வினா வங்கி இருக்குது. வினா வங்கி வேணுனா கூட வாங்கிக்கோங்க. அ ஒரு பல்க்கா வாங்கும்போது உங்களுக்கு ஒரு சிறப்பு சலுகையும் நம்ம சேர்த்தே குடுத்துடுறோம். இந்த கடைசி நேரத்தில. அதனால வந்து அந்த சலுகை என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்லன்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த ஆஃபர் என்னன்னு சொல்றேன். ஆனா வந்து கொஞ்சம் நெறைய வாங்கணும். சரி இது 2 மற்றும் 3 சனி, ஞாயிறுல நாம தேர்வு எழுதி பார்க்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அடுத்து 4, 3ல இருந்து 8, 3 வரைக்கும் ஒரு வாரத்துக்கு எல்லாமே சிறுவினாவா குடுத்துக்கிறேன். உரைநடை சிறுவினாக்கள், மனப்பாட பாடல்கள், செயல் வினாக்கள், இலக்கணம் மற்றும் அலகிடுதல். இது வந்து உங்களுக்கு போதுமானதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உரைநடை சிறுவினாக்கள்னா, அந்த என்ன பண்ணணும்னா, எல்லா கொஸ்டின் பேப்பர்ல கூடிய அந்த சிறுவினாக்கள எடுத்து வச்சுக்கணும். உங்க மாவட்டங்கள் நடந்த வினாத்தாளும் சரி, இதற்கு முந்தைய அரசு பொதுத் தேர்வு வினாத்தாள்கள் இருக்கக்கூடிய உரைநடை சிறுவினாக்களும் சரி, பிடி கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய உரைநடை சிறுவினாக்களும் சரி, எல்லாத்தையும் தொகுத்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா, எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு நாம வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துக்கிறோம். ஒவ்வொன்னுக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா, அம் தனித்தனியாக வந்து மதிப்பெண் வாரியா நம்ம வினாத்தாள தொகுத்து வச்சுக்கிறோம். 1 மார்க், 2 மார்க், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், 8 மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு பப்ளிக் கொஸ்டின் பேப்பரையும் சரி, பிடிஏ கொஸ்டின் பேப்பரும் சரி நம்ம தனியா தொகுத்து வச்சுக்கிறோம். நீங்க வேணும்னா அத வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோடைய லிங்க் நான் இது டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். இப்ப உரைநடை சிறுவினாக்கள்லாம் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க. அத வந்து சனி, ஞாயிறுல வந்து நீங்க 9, 10 சனி, ஞாயிறுல வந்து வீட்ல எழுதி பாருங்க. அப்படி இல்லனா சிறப்பு வகுப்பு வச்சாங்கன்னா, அத எழுதி பாருங்க. எக்காரணம் கொண்டும் இந்த விளையாட்டு போக்க வந்து இதுல வந்து புகுத்தாதீங்க. ஏன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்கள் இன்னமும் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, 36 நாட்கள் தான் இருக்குது. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. சனி, ஞாயிறு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா சப்ஜெக்டும் நம்ப எடுப்பாங்க. இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லாரும் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்பாங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இத வந்து முடிந்தவரை நீங்க அ வீட்லயே கூட பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிறப்பு வகுப்பு தமிழாசிரியர்கள் இந்த நாட்கள் எல்லாமே எடுத்தாங்கன்னா, இன்னமும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதனால முடிந்தவரை நம்ப முயற்சி பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது பாருங்க, 9, 10ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, சனி, ஞாயிறுல இந்த சிறுவினாக்கள்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்க இல்லையா? இந்த சிறுவினாக்கள் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா,
வீட்ல எழுதி பார்க்க போறீங்க. அது மனப்பாட பாடல் பார்த்தீங்கன்னா, மொத 6 இயல் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நான் சொல்றது எல்லாமே மொத 6 இயல்ல நீங்க எல்லாம் படிச்சீங்கன்னா 2 மார்க்கு மொழித்திறன் பயிற்சி தவிர்த்து, 1 மார்க்க தவிர்த்து, இது எல்லாமே நீங்க மொத 6 இயல்ல புக்குக்குள்ளேருந்து கேட்டு கேட்டாலும் எழுதுறதுக்கு தரவா இருந்தாலும் சரி, கண்டிப்பா மொத 6 இயல்லருந்து உங்களுக்கு கண்டிப்பா வினாக்கள் அமையும். அது கண்டிப்பா நான் வந்து 80% சொல்லுவேன். அதனால நீங்க மொத 6 இயல் நல்லா கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து நடக்கும். அதே சமயம் திருக்குறள் சார்ந்த வினாக்களுக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் குடுங்க. ஏன்னா வந்து ஒரு 15 மார்க் அளவுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால அந்த திருக்குறள் சிறு வினாக்கள், கிரியேட்டிவ் கொஸ்டின், இந்த படம் பார்த்து கருத்து எழுதுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அ குறிப்பா டாப்பர்ஸ் சொல்றோம். டாப்பர்ஸ் வந்து நல்லா இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 11:3ல இருந்து 15:3 வரைக்கும் 5 நாட்கள் குடுத்துருக்கோம். அது ஒவ்வொரு நாள்லயும் ஒவ்வொன்னா ஒவ்வொரு பதிவு கொடுத்துருக்கோம் பாருங்க. இதுல செய்யுள் வினாக்கள், இது கடித வகை வினாக்கள், இது காட்சி கண்டு கவிஞர் எழுதுக, அது நயம் பாராட்டுக, அப்புறம் படிவு வினாக்கள், இது நெற்கருத்துக அல்லது மொழிபெயர்ப்பு. ஏன் இந்த நயம் பாராட்டுகத்தை குடுத்துருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்கேஸ் இந்த முறை கேட்டாலும் கேட்கலாம். அதனால இந்த நயம் பாராட்டுக்கு நமக்கு ஒரு புத்தகத்துக்குள்ள நயம் பாராட்டு பாடலாம் பார்த்துக்கோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பிராக்டிஸ் பண்ணி முடிச்சுன்னா, இந்த 16, 17 சிறப்பு வகுப்புகள்ல நீங்க 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வினாக்களும், அடுத்து 2வது நாள் பார்த்தீங்கன்னா, 2 வினாக்களுக்கும் நல்லா பயிற்சி பெறுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா தான் நான் குடுக்குறேன். இத அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்ல. இதுல ஏதாவது மாற்றம் வேணுனா கூட நீங்க அத பண்ணிக்கலாம். இது என்ன மாரியான மாற்றம் நீங்க பண்றீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா சௌரியமா இருக்கும். அதே சமயம் அ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இத கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, இதே மாரி நீங்க ஒரு ஷெட்யூல் போட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்களே நிச்சயமா 90 மதிப்பெண்கள் மேல பெற முடியும். அதே மாரி ஆசிரியரும் பார்த்தீங்கன்னா, இந்த நாட்கள்ல இதுதான் பிராக்டிஸ் பண்ணணும்னு கிடையாது. இது உங்களுக்கு ஒரு ஐடியா தான் நான் குடுக்குறேன். இதுல வேற ஏதாவது நீங்க வந்து மாற்றமா இருந்தாலும், அது உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்க மாத்திக்கலாம். அதே மாரி நீங்க எந்த மாரியான ஒரு கோச்சிங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு ஒரு WhatsAppலயோ, இல்ல ஒரு தொலைபேசி மூலியமாகவோ தொடர்பு கொண்டீங்கன்னா, மிகவும் சந்தோஷம். நம்ம வந்து அதுல இன்னும் சிறப்பா இருந்துச்சுன்னா, அதையும் நம்ம இன்னொரு காணொளியா போடலாம். ஏன்னா நம்மளுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா, அனைவரும் இந்த ஆண்டு தமிழ் பாடத்துல எல்லாரும் பாஸ் பண்ணணும். ஃபெயிலுங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. அதுதான் நம்மளுடைய நோக்கம். அதை நோக்கி தான் நம்ம பயணப்படுறோம். அதற்கு நான் மட்டுமே வந்து முயற்சி பண்ண முடியாது. நீங்களும் நீங்க என்னோடு சேர்ந்து முயற்சி பண்ணும்பொழுது கண்டிப்பா அது சாத்தியமாகும். நீங்க எந்த மாரியான ஒரு பிராக்டிஸ் எல்லாம் குடுக்குறீங்க அப்படிங்கிறத நீங்க எனக்கு வந்து WhatsAppல அனுப்புங்க. கண்டிப்பா அது வந்து நல்லா இருந்துச்சுன்னா, அதையும் நம்ம வந்து எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கலாம். நம்மளுடைய வேலையே அதுதான். அடுத்து பாருங்க 8 மார்க் கொஸ்டினுக்கு கடைசியா கிட்ட வந்துட்டோம். 18ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் 8 மார்க் கொஸ்டின்ஸ். இதுல உரைநடை வினாக்கள், உரைநடை அதுக்கு 2 நாட்கள் குடுத்துக்கிறேன். ஒவ்வொரு 8 மார்க்குக்கும். கடைசி இந்த புதுக்கட்டுரைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, 1 நாள் குடுத்துக்கிறேன். அது உங்களுக்கு 2 நாள் வேணும்னா, கடைசியா இந்த 25ஆம் தேதி மாதிரி பொதுத் தேர்வு நடத்துதல், அதுல 1 நாள் எடுத்துக்கோங்க. இல்லன்னா 1 மார்க்ல 1 நாள் நீங்க சேர்த்து எடுத்துக்கோங்க. இத நீங்க பிராக்டிஸ் அப்படியே ரிவர்ஸ்ல இருந்து பண்ணாலும் சரி. மொத 6 நாள் 8 மார்க்கு, அடுத்தது 5 மார்க், அடுத்து 3 மார்க், அடுத்து 2 மார்க், அடுத்து 1 மார்க் அப்படின்னு நீங்க பண்ணிட்டாலும் இன்னமும் பெஸ்ட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படிதான் எழுதவும் சொல்லிக்கிறோம். அதனால இதையும் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உரைநடை வினாக்களும் சரி, விரிவான வினாக்களும் சரி, இதுல வந்து மொத 6 நல்லா படிச்சுக்கோங்க. என்னென்ன வினாக்கள படிக்கணுங்கிறத அடுத்த காணொளியில நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். அத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் நீங்க படிச்சுட்டீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 26ஆம் தேதி வந்து செவ்வாய்க்கிழமை அரசு பொதுத் தேர்வு ஆரம்பம். இந்த தேர்வ நீங்க நல்லபடியா எழுதணும். உங்களுக்கு தெரிந்த வினாக்களே வரணும் அப்படிங்கிறது நான் வந்து வேண்டிக்கிறேன் இறைவன்ட்ட. அதனால நீங்க இந்த ஷெட்யூல பின்பற்றினாலும் சரி, இல்ல இந்த ஷெட்யூல அப்படியே மாற்றி பின்பற்றினாலும் சரி, இந்த ஷெட்யூல வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப்பா இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில குடுத்துக்கிறேன். நீங்க ஒட்டி வச்சுக்கிட்டு, இந்த நாளைக்கு இத முடிச்சுட்டோமா அப்படிங்கிறத நீங்க டிக் பண்ணிட்டாலும் சரி. இப்போ 19ஆம் தேதியா 19 டிக் அடிச்சுக்கோங்க. இத முடிச்சுட்டோம் அப்படிங்கிறத நீங்க டிக் பண்ணிட்டாலும் சரி. எதுவாகினும் சரி, மாணவர்களே, இது வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணா போதுமானது. முயற்சியும், பயிற்சியும் கைகூடுனா வெற்றிங்கிறது கண்டிப்பா நமக்கு கைகூடும். அதனால ஆசிரியர்கள்
அ இந்த அட்டவணையில கொஞ்சம் கவனம் செலுத்தி மாணவர்கள நீங்க வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகள் சார்பா வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு ஏதாவது குயிஸ் இதில் ஏதாவது இருந்தா கூட எனக்கு வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது ஏதாவது மாற்றம் செய்யணும்னா கூட சொல்லுங்க. நம்ம மாற்றம் செஞ்சு அனுப்பிடலாம். நம்மளுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா, அனைவரும் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதை மட்டுமே. அ மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகள் வலைதளம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.